கழகத்துடைய இடி மின்னல் மழை அப்படின்னு கலைஞர் அவர்களால் புகழப்பட்ட மூவர்ல இடியாக முழங்கிய அண்ணன் ரகுமான் கான் அவருடைய அன்பு மகன் தான் திரு சுபேர் கான் அவர்கள். சேவை மனப்பான்மை மிக்கவர், மக்களை நேசிக்கின்ற பண்புக்கு சொந்தக்காரர். நீங்க அவரை வெற்றி பெற வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சீங்கன்னா நிச்சயம் இந்த ராயபுரத்தோட வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு அவர் எடுத்து செல்வார். நம்முடைய முதலமைச்சர் காலைல 6:30 மணிக்கு மகளிருடைய அக்கவுண்ட்ல 5000 ரூபாய் போட்டாரு. 9 மணிக்கெல்லாம் போய் மகளிர் பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை எடுத்துட்டீங்க. ஏன் மோடி அரசு அந்த பணத்தையும் கை வச்சிருன்னு உங்களுக்கு நம்பி அந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்கிறீங்க. வர்ற 23ஆம் தேதி அதே மாதிரி ஷார்ப்பா இருந்து உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு இந்த ராயபுரம் மீண்டும் திமுகவுடைய கோட்டைங்கிறத நிரூபிச்சு காட்டுங்க. சிறுபான்மை மக்களுக்கு காவல் அரணாக இருப்பது என்னைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் தான், நம்முடைய தலைவர் அவர்கள் தான். அதை யாராலும் மறக்கவும் முடியாது. உரிமையோடு உங்களை எல்லாம் உதயசூரிய சின்னத்திற்கு சகோதரர் சுபேர் கான் அவர்களுக்கு வாக்களிச்சு அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு அவர் சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில வர்ற தேர்தலில் உங்களுடைய வெற்றி வேட்பாளராக சகோதரர் எபினேசர் அவர்களை தலைவர் அவர்கள் உங்களிடத்துல ஒப்படைச்சிருக்கிறாங்க. மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார போறாரு. உறுதியா? இன்னைக்கு புதுசா பல பேர் வரலாம், உங்களை ஏமாத்த முயற்சி செய்யலாம். நல்லா யோசிச்சுக்கோங்க. வெறும் தேர்தலுக்கு தேர்தல் வந்து மக்களை சந்திக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. என்னைக்குமே மக்களோடு மக்களா நிக்கிற இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். கரெக்டா? எந்த நேரத்திலயும் உங்க கூட நின்று இருக்கும். கோவிடா இருக்கட்டும், வெயிலா இருக்கட்டும், மழையா இருக்கட்டும், புயல் வெள்ளம் எதுவா இருந்தாலும், எந்த பணிகளா இருந்தாலும் என்னைக்கும் மக்களோடு மக்களாக நிற்கக்கூடிய உங்க வேட்பாளர் தான், உங்க உறுப்பினர் தான், சட்டமன்ற உறுப்பினர் தான் திரு எபினேசர் அவர்கள். டெல்லியிலிருந்து தமிழ்நாடு எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு திரு எடப்பாடி பழனிசாமி மூலமாக முயற்சி செய்யறாங்க. அவங்களுக்கு தெரியும் பாஜக நேரடியா வந்தா தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய தமிழ்நாட்டு மக்கள் விட மாட்டாங்க. அதனால இன்னைக்கு அதிமுகங்கிற போர்வையை போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள வரதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. நம்முடைய தலைவர் சொன்ன மாதிரி தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். போட்டோ எல்லாம் காட்ட மாட்டேன், பெரிய பஞ்சாயத்தாய் போயிடுச்சு, நான் காட்ட மாட்டேன். அந்த போட்டோவை எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஏற்கனவே எல்லாம் ஒரு முறை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டீங்க. திரு எடப்பாடி பழனிசாமியோட நிலைமை இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப கூட என்ன தெரியுமா சொல்றாரு, இன்னைக்கு பேசும்போது கூட சொல்றாரு, ஒன்றிய அரசோடு அதிமுக இணக்கமா இருந்ததாலதான், அதாவது அடிமையா இருந்ததாலதான் தமிழ்நாட்டுக்கு பல திட்டங்கள் வந்துச்சா. முரட்டு பக்தர்கள் பார்த்திருக்கீங்க, முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. திரு எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு முரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா கேட்டேன். அவருக்கு கோபம் வந்துருச்சு.